வணக்கம் guys, welcome back to my channel. இந்தியா வீடியோ முழுக்க ஒரு தேங்க்யூ சொல்லக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. அது மட்டுமில்லாமல் சில மாதங்களுக்கு முன்னம் ஒரு கிவ்அவே பற்றின விளக்கத்தை சொல்லியிருந்தேன். அதை பற்றி விவரமாக இந்த வீடியோவில் உங்களுடன் ஷேர் பண்ண போகின்றேன். அதை பற்றியும் தெரியணுமாக இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ முழுக்க தேங்க்யூ சொல்வதற்கான பல காரணங்கள் இருக்க போகின்றன. ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற நார்மலாக செய்கின்ற வீடியோ டாபிக் இருக்க போவதில்லை. அதற்கான வீடியோவை நாளைய தினம் செய்கின்றேன். பட் இந்த வீடியோ செய்வதற்கான முழு நோக்கம் உங்களுக்கே தெரியும். எனது சேனலில் நேற்றைய தினம் ஆல்மோஸ்ட் 10,000க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் ஜாயின் பண்ணிவிட்டார்கள். இது உண்மையில் ஒரு ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் என்று சொல்லக்கூடியதனால் தான். அதற்காக உண்மையில் இந்த growth அடைவதற்கு உங்களது சப்போர்ட்டினால் தான் இந்த நிலவரத்துக்கு நான் வந்ததுக்கான காரணம். அதற்கான ஒரு பிக் தேங்க்யூ சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால் தான் சொல்லுகின்றேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல், பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி அண்ட் ஆல்வேஸ் கமெண்ட் பண்ணுவது, லைக் பண்ணுவது, இதுதான் எங்களுக்கான மோட்டிவேஷனாக இருப்பது மட்டுமில்லாமல் எனது சேனல் growth பண்ணுவதற்கான ஒரு டோர் ஸ்டெப்பாக கூட நான் கருதுகின்றேன். அதனால் தான் சொல்லுவது, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களது சப்போர்ட் இல்லாமல் இந்த நிலவரத்துக்கு வந்ததற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. அதனால் மீண்டும் ஒரு தேங்க்யூ. பட் ஆனால் நீங்கள் யாராவது எனது சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், அதனால் ஒரு பிரயோசனம் அடைந்து இருந்தும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி விடுங்கள். அதே மாதிரி எனது வீடியோ உங்களுக்கு பிரயோசனத்தை தந்திருந்தால், அதே பிரயோசனம் மற்றவர்களுக்கும் அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கும் இருந்தால் இந்த வீடியோவை கூட நீங்கள் பல இடங்களிலும் ஷேர் பண்ணிவிடுங்கள். அப்போது தான் எனது சேனல் கூட growth ஆகும் என்பது எனது நம்பிக்கையாக இருக்கின்றன. எனது நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் ஒரு 50,000 சப்ஸ்கிரைபரை எடுப்பது தான் ஆக இருக்க போகின்றன. அதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கொண்டு தான் இருக்க போகின்றேன். இப்போது இதற்காகத்தான் மெயினாக அந்த வீடியோ செய்வதற்கான காரணம் உங்களுக்கு தேங்க்யூ சொல்வது தான். அது மட்டும் இல்லை, நான் பல தடவை இந்த 10,000 வருவதற்கு முன்னம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட சொல்லியிருந்தேன். எப்போது எனது சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபர்கள் வருகின்றார்களோ அன்றிலிருந்து ஒரு புதுசான ஒரு கிவ் அவே, அதாவது ஒரு ஹாயர் ஸ்பெண்ட் பண்ணி பை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை தருவதாக சொல்லியிருந்தேன். அதுதான் ஒரு ஐபேட் என்று சொல்லியிருந்தேன். இப்போது 10,000 சப்ஸ்கிரைபர் வந்ததனால் அதை மீண்டும் ஒரு ரீகேப்பாக சொல்ல போகின்றேன். அதை ஐபேட்டை நீங்கள் கூட வின் பண்ண வேணுமாக இருந்தால் என்னத்தை செய்ய வேணும் என்பது தான். நீங்கள் நார்மலாக மைண்டில் வைத்திருங்கள், எதுவும் இலகுவாகவும் ஃப்ரீயாகவும் எடுக்க முடியாது. எனது சேனலில் சப்ஸ்கிரைபர் வருவதற்கு உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் 2 வருடம் எடுத்திருக்கின்றன இந்த 10,000 சப்ஸ்கிரைபர். அதுக்கு உண்மையில் ஸ்லோவாக growth பண்ணுவதற்கான காரணம் நான் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் வீடியோவை தொடர்ந்து இப்போது போடுவதில்லை. அதற்கான பர்சனல் ப்ராப்ளம்கள் தான். இருப்பினும் அவ்வப்போது ஒரு வீக்குக்கு ஒரு வீடியோவை போட்டுக்கொண்டு வருகின்றேன். தொடர்ந்து ஒரு வீக்கில் 2-3 வீடியோ போட்டால் எனக்கே தெரியும் எனது சேனலில் growth குயிக்காக இருக்கும் என்பது. அதற்கான முயற்சியை நான் மீண்டும் எடுக்கின்றேன். இருப்பினும் இதுக்கு கூட உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் 2 வருடம் எடுத்திருக்கின்றன. 2 வருட கடின உழைப்பினால் தான் இப்போது இதை அடைந்திருக்கின்றேன். அதே மாதிரி தான் இப்போது ஐபாட்டை கிவ்அவே தருகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றேன். அது இலகுவாக தூக்கி தரப்போவதில்லை. அதற்காகத்தான் உங்களிடம் சொல்ல போகின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணினீர்கள். ஆனால் யாராவது ஒரு நபர் ரெண்டமாக பிக்கப் பண்ணி அவருக்கான அந்த ப்ரைஸை நான் கொடுக்க போகின்றேன். ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் குயிக்கண்டு பார்த்து விடுவோம். அப்போது இதில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இந்த கிவ்அவே கொடுப்பதற்கான ஒரு பர்சனல் ரீசன் கூட இருக்கின்றது. அதாவது ஒரு சொல்வார்கள், எனது ஒரு பிரயோசனத்தை நானும் அடைய வேண்டும் என்பது தான் இங்கே ஒரு குறிக்கோளாக இருக்கின்றன. மற்றவர்கள் சும்மா சொல்வார்கள், நாங்கள் கிவ்அவே தருவோம் என்று சொல்லுவார்கள். அதற்கான பின்விளைவு என்னென்று பார்த்தீர்களானால் அது அவர்களுக்கான ஒரு மார்க்கெட்டிங்காகத்தான் இருக்க போகின்றன. அதை நான் உங்களுக்கு டைரெக்டாகவே சொல்லுகின்றேன். நான் கூட அதே மைண்ட் செட் தான். எனக்கும் அந்த ஃப்ரீ மார்க்கெட் கிடைக்கணும் என்பதற்காகத்தான் இந்த கிவ்அவே தருகின்றேன். மற்றவர்கள் சொல்ல மாட்டார்கள், நான் சொல்லுகின்றேன். அதுக்கு தான் உண்மையான ரீசன். யார் செய்தாலும் அதுதான் ரீசன். அந்த வகையில் நான் கொடுக்கின்ற இந்த கிவ்அவேயின் மூலம் எனக்கு என்ன பெனிஃபிட் என்பதை நான் பார்த்துருக்கின்றேன். அந்த பெனிஃபிட் என்னென்று பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கூட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் யாராவது ஒரு நபர் ரெண்டமாக பிக்கப் பண்ணி வின் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேணுமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது 3 விஷயம்தான். ஒன்று எனது இன்ஸ்டாகிராமை போய் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் இதுதான். அதாவது நான் லிங்கை போட்டு விடுகின்ற டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்குக்கு போய் எனது
இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ண தொடங்குங்கள். ஏன்னு சொன்னால் நான் அதில் கூட பொதுவாக ஆக்டிவாக இல்லை, ஆனால் வருங்காலத்தில் இன்னும் ஆக்டிவாக இருப்பதற்கான பிளானிங்கள் இருக்கின்றன. இது முழுக்க நான் செய்கின்ற ப்ராஜெக்டுகளாக இருக்கலாம் அல்லது பை பண்ணுவதாக இருக்கலாம். என்டர்பிரனர் அல்லது மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களைத்தான் கூடுதலாக ஷேர் பண்ணுவது வழக்கம். ஆனால் தொடர்ந்து இதிலிருந்து இந்த கிரிப்போவாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அப்படிப்பட்ட விஷயங்களையும் தொடர்ந்து நான் ஷேர் பண்ண போகின்றேன். ஸோ அதனால் இங்கும் என்னை ஃபாலோ பண்ணிவிடுங்கள். அதுதான் முதலாவது விஷயம். இரண்டாவது எனது ட்விட்டர் பேஜை நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிவிடுங்கள். அது எதற்கு சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எனது ட்விட்டரில் தான் முதலில் ஒரு புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரிப்போ ப்ராஜெக்டாக இருக்கலாம், அது ஷார்ட் டேர்மில் நல்ல கெயின் எடுத்து தரக்கூடிய ப்ராஜெக்டாக இருக்கலாம், அதை முதலில் போடுவது இங்கு தான். அப்போது நீங்கள் கூட என்னை ஃபாலோ பண்ணியிருக்கலானால் குயிக்காக அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்து விடுகிறேன்னு சொன்னால் ஒரு வீடியோ செய்வது என்பதுக்கு அதற்கான டைம் என்பது ஒரு நாள் எடுக்கலாம், 2 நாள் எடுக்கலாம். அதை எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவதற்கான டைம் இருக்கும். அதுக்கு இடையில் ப்ரைஸ் கூட கூடிவிடலாம். ஸோ அதனால் உடனுக்குடன் அதை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ட்விட்டர் தான் ஒரு பெஸ்ட் சோர்ஸாக இருக்கின்றன. இங்கு தான் முதலில் நான் போடுவது கூட. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செல் என்பது நான் சொல்லும் பொழுது நான் நினைக்கின்றேன் ஒரு 37 சென்ட்ஸ் ஒரு 40 சென்ட்ஸாக இருந்தது. ஆனால் ஓட்டாம் ஹையாக ஆல்மோஸ்ட் $3 கிட்ட வந்துட்டு போயிருந்தேன் நான் சொல்லியதுக்கப்புறம். சேம் வித் A0 என்பது 5% இருக்கும் பொழுது நான் சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் $3 கிட்ட போய் வந்திருக்கின்றன. திருப்பவும் ட்ராப் ஆகி இருக்கின்றன. அது அப் அண்ட் டவுன் நார்மல் திங் தான். பட் ஒரு வேளை நான் சொல்லியதுக்கப்புறம் நல்ல ஹை வரும்பொழுது செல் பண்ணி அதை நீங்கள் எடுத்திருக்கலாம் இலகுவாக. சேம் வித் ஏடா, சேம் வித் ஹேதர், சேம் வித் சோல், சேம் வித் KDA, இப்படி பல ப்ராஜெக்ட்லேயே நீங்கள் நேம் பண்ணிக்கொள்ளலாம். பொதுவான மெஜாரிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட் நான் சொல்லியிலிருந்து 3 10 ஈவன் 100x கூட எடுத்த ப்ராஜெக்ட்கள் பல இருக்கின்றன. அதை கூட நீங்கள் ஏழியாக அறியணுமாக இருந்தால் இங்கே ஃபாலோ பண்ணுவது நன்றாக இருக்கும். இது ஒரு செல் ப்ரமோஷன் மாதிரியே தான் இருக்கும் இந்த வீடியோ. அதுக்கான காரணம் இந்த கிவ்அவே நீங்கள் வின் பண்ண வேணுமாக இருந்தால் இதை செய்தால் தான் அதிலிருந்து ஒரு நபரை தான் நான் பிக்கப் பண்ண போகிறேன். அது எப்படி என்பதையும் நான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்லுகின்றேன், எப்படி நான் அதை ட்ராக் பண்ண போகிறேன் என்பது. அடுத்ததாக இந்த யூடியூப் வீடியோக்கள் நான் போடும் பொழுது எவ்வளவு ஆக்டிவாக இருப்பேன் என்பதையும் நான் ஒப்சர்வ் பண்ணி தான் பார்ப்பேன். நீங்கள் நார்மலாக ஒன்றும் செய்யாமல் இருப்பதன் மூலம் அதற்கு தருவதன் மூலம் எத்தனையோ பேர்கள் நான் பாருங்கள், எனது கமெண்ட் செக்ஷனில் போடுகிற நபர்களை பாருங்கள், ரெகுலராக அவர்களின் மோட்டிவேஷன் தான் எனது உண்மையான டிஃபிகல்ட் டைமில் கூட ஒரு வீடியோ போடணும் என்கின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வருவதற்கான காரணம். அந்த கமெண்டில் போய் பல பேர்கள் கேட்கின்ற கொஷன் தான், ஏன் வீடியோ போடவில்லை, எதற்கு போடவில்லை, மிஸ் பண்ணுகின்றார்கள் அண்ட் இப்படி பல பேர்கள் சொல்லும் பொழுது அது கூட ஒரு டிஃபிகல்ட் டைமில் கூட போடணும் என்கின்ற ஒரு முயற்சியை தூண்டுகின்றது. அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கும் பொழுது அப்படி போடாத நபர்களுக்கு நான் கொடுப்பது என்பது நான் கூட அதை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் தான் நீங்கள் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் எனது வீடியோவுக்கான ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட்டை செய்யுங்கள். லைக் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம், இல்லை ஷேர் பண்ணலாம். அப்படி செய்யும் பொழுது கூட அது கூட ஒரு உங்களுக்கான அந்த எனக்கு தருகின்ற மோட்டிவேஷன் மூலம் நீங்கள் கூட அதில் என்டர் ஆவதற்கான வழியாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயம்தான் உங்களை நான் கேட்கின்ற விஷயம். ஒன்று இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள், ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் எங்கேஜாக இருங்கள், கமெண்ட் போடலாம். அப்படி சொல்லுகின்ற என்கேஜ்மெண்ட் தான் முக்கியமாக இருக்கின்றன. எனது வீடியோ கூட க்ரோத் ஆவதற்கான இதாக இருக்கின்றன. ஈவன் பிடிக்கவில்லை என்றால் கூட பிடிக்கவில்லை என்று சொல்லுங்கள், பிடித்திருந்தால் பிடித்துன்னு சொல்லுங்கள், விருப்பமில்லை டிஸ்லைக் வேணும்னா கூட போடுங்கள், பிரச்சனை இல்லை. இருப்பினும் ஒரு என்கேஜ்மெண்ட்டை கொடுங்கள். அதுதான் முக்கியமாக நான் கேட்கின்ற விஷயம். இந்த 3 விஷயத்தை நீங்கள் செய்வீர்களானால் அதிலிருந்து ஒரு நம்பரை 2 பிக்கப் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் கேட்பீர்கள் எப்போது இது ஸ்டாப் பண்ண போகிறீங்க நீங்கள் கேட்கலாம். உண்மைதான். இப்போது பாருங்கள், டோட்டல் சப்ஸ்கிரைபர் என்பது 10,010 பேர் இருக்கின்றார்கள். இப்போது இதை நான் தொடர்ந்து ஆல்மோஸ்ட் 12,500 பேர் வரும் வரைக்கும் இது ரன் பண்ண போகின்றது. அந்த 12,500 பேர் வரும் பொழுது அந்த இதை உண்மையில் அன்று ரெண்டமாக ஒரு நபரை பிக்கப் பண்ணி அவருக்கான அந்த ஐபேட்டை கொடுக்க போகின்றேன். ஆனால் இந்த 12,500 பேர் வருவதற்கு நீங்கள் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் செய்து கொள்ளுங்கள். அது எப்படி நான் ட்ராக் பண்ண போகின்றேன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கூடிய சீக்கிரம் ஒரு லிங்கை நான் ஷேர் பண்ண போகின்றேன். அந்த லிங்கில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். அதாவது உங்களது இன்ஸ்டாகிராம் யூசர்நேமையும் உங்களது ட்விட்டர் யூசர்நேமையும் நீங்கள் போட்ட ஏதாவது ஒரு வீடியோ அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கலாம், இல்லை கமெண்ட் பண்ணியிருக்கலாம், அந்த லிங்கையும் அந்த இதில் நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டீர்கள். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்டர் ஆகியவைகள். ஆனால் நான் அதை வெரிஃபை பண்ணுவேன். ஒரு வேளை நீங்கள் வின் பண்ணியிருந்தால் அதை வெரிஃபை பண்ணுவேன். அப்படி அந்த வெரிஃபிகேஷனை நீங்கள் ஃபெயில் ஆனீர்களானால் அந்த ரோவை ரீரன் பண்ணி மற்ற யாராவது ஒரு நபருக்கு அதை பிக்கப் பண்ணி கொடுத்து விடுவேன். ஸோ அதனால் டெஃபினட்டாக நான் வெரிஃபை பண்ணி நான் சொல்லியிருக்கின்ற இந்த 3 விஷயத்திலும் உண்மையில் நீங்கள்
செய்திருந்தால் மட்டும்தான் இந்த ஐபாட்டை உங்களுக்கான கிவ்அவேயாக தருவேன் என்பதையும் சொல்லிவிடுகிறேன். ஸோ எனிவே இந்த வீடியோ கிவ்அவேக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் தந்துவிட்டேன். இதை ஒரு ஷார்ட் டெமோவாக ஒரு ட்ரெய்லர் மாதிரியான வீடியோவை ஷார்ட் டைம் நான் செய்து அதையும் விடுகின்றேன். பட் இப்போது இதுதான். ஸோ இது விளங்கி இருந்தால் சரி, அப்படி உங்களுக்கு இன்னும் புரியவில்லை என்று சொன்னால் இந்த கமெண்ட் செக்ஷனில் அந்த கொஷனை கேளுங்கள், அதுக்கான ஆன்சரை நான் சொல்லிவிடுகின்றேன். அதே மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷனிலும் நான் டீட்டெயிலாக எழுதிவிடுகின்றேன் இந்த கிவ்அவே எப்படி ஒர்க் பண்ண போகின்றது என்பது. சரி காய்ஸ், இப்போது மீண்டும் உங்களுக்கு திருப்பவும் ஒரு தேங்க்யூ சொல்லிவிடுகின்றேன். என்னென்னு சொன்னால் இந்த 10,010 பேர் என்பது இதை ஏர்ன் பண்ணுவதற்காக நான் போட்டிருக்கின்ற டைம் என்பது உங்களுக்கு தெரியும். இதனால் எனக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. எனக்கு இருக்கின்ற நாலேஜை உங்களுக்கு தரணும் என்பதற்கான செய்கின்ற வீடியோ தான். சில பேர்கள் சொல்லலாம் இந்த வீடியோ செய்வது அதுக்கான மணி மேக் பண்ணுவது என்று கூட சொல்லலாம். அப்படி மணி மேக் பண்ணணும் என்ற ஐடியா எனக்கு இல்லை. பட் இருந்தாலும் வருகின்ற அந்த பணத்தை கூட வேறு ஒன்றுக்கு செலவழிக்கணும் என்கின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கின்றன. அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் அனௌன்ஸ் பண்ணுகின்றேன். பட் இருந்தாலும் எனது மோட்டிவேஷன் இங்கே இந்த யூடியூப்பின் மூலம் மணி மேக் பண்ணுவது என்று இல்லை. எனக்கு இருக்கிற நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுவதன் மூலம் அதிலிருந்து நீங்களும் பெனிஃபிட் அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் எனது ஸ்கில்லையும் டெவலப் பண்ணலாம் என்கின்ற ஒரு நோக்கம்தான். ஸோ இதை நான் தொடர்ந்து தான் செய்ய போகின்றேன். இருப்பினும் இந்த கடின உழைப்பு என்பதற்கான ரிவார்ட் தான் இந்த 10,010 பேர்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டிக்கு அதையும் செய்து நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிவிடுங்கள். உங்களுக்கு தெரிகின்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள். உண்மையில் அது பிடித்திருந்தால் மட்டும்தான், பிடிக்காமல் ஏதாவது ஒரு வீடியோ நான் சும்மா ரெண்டமாக செய்யவில்லை, அதனால் மற்றவர்களும் பிரயோசனம் அடைவார்கள் என்று சொன்னால் மட்டும் அதை செய்து விடுங்கள். ஸோ எனிவே உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். அண்ட் thank you so much and goodbye.